ஹாய் காய்ஸ், டுடே பேன்கேக் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு வெறும் கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம், பால், அப்புறம் முட்டை, நாட்டு சக்கரை இவ்வளோதாங்க தேவைப்படும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி கோதுமை மாவு, ஒரு வாழைப்பழம், முட்டை போட்டுக்கோங்க. ஒரு முட்டை போதும். தேவையான அளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா ஜீனி, நான் வந்து 2மே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அதோடு சேர்த்து பாலும் ஆட் பண்ணிக்கிறணும். ஒரு 1/2 கிளாஸ் பால், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. அவ்வளோதான் கைஸ். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்றி எடுத்துக்கிறணும். நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். மாவே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக இருக்கணும். கெட்டியானவுடனே ஒரு பேன் எடுத்து நல்லா ஒரு தோசை தவா கூட எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்கிறணும். ரொம்ப ஃபுல்லாக பரப்பி ஊற்றிடாமல் லைட்டாக மட்டும் ஊற்றிடணும். இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நமக்கு தேவைன்னா நெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றலாம். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதில் சர்க்கரை இல்லைன்னா ஹனி கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். பாய்.